நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். யோக ரகசியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சிங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப சிறப்பு. சூரியனுடைய ஆதிக்கம் அதிபதி அப்படிம்பாங்க. ஞாயிறு பிறந்தால் அது நமக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும். அதாவது மே 3ஆம் தேதி அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுடைய பிரகாசமான விஷயத்தை தொடங்கும்போது அந்த மாதத்துடைய முதல் வரக்கூடிய இந்த ஒரு அற்புதம் அப்படிங்கிறது எப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு ஒளி வேணும், நமக்கு ஒரு நல்ல அமைப்பு வேணும் அப்படிங்கிறது துவிதை திருதியில் அப்படிங்கிற மாதிரி இந்த திதி அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான விஷயங்க. இந்த இதில் இந்த நாளில் மரண யோகம்னு வருது. புதிய காரியத்தையும் புதிய ஒரு விஷயத்தை மட்டும் தள்ளி வச்சுருங்களேன். எப்பயுமே ஒரு நாள் அப்படிங்கும்போது அதில் நல்ல நேரம், அதாவது யமகண்டம், ராகு காலம், இதெல்லாம் நமக்கு கேலண்டரில் பார்த்து பழகியிருப்பீங்க. ஏன் இதெல்லாம் நமக்கு முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க அப்படின்னா, பஞ்சாங்க அமைப்பில் நம்ம ஒவ்வொரு விஷயமும் நல்ல நேரம் பார்த்து எடுக்கும் பொழுது அந்த காரியம் வெற்றி அடையும், நல்ல விஷயத்தை கொடுக்கும், சுபமாக அது முடியும், ஒரு மனசில் சந்தோஷத்தை பிறக்கக்கூடிய நாளாக, ஒரு புத்துணர்ச்சி நாளாக இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே ஆசைப்படுவோம். அப்பேற்பட்ட இந்த வைகாசி 20ஆம் தேதி வரக்கூடிய இந்த நாளில் உங்களுடைய புதிய புதிய திட்டங்களை போட்டு ஒரு நோட்டு போட்டு எழுதி வைங்க. அது ரொம்ப விசேஷம். உங்களுடைய விஷயத்தை கலந்துரையாடுங்க, அது ரொம்ப விசேஷம். இப்போ சூரியனுடைய தசா நடக்குது. சூரியனுடைய நட்சத்திரம் தெரியுங்களா? ரொம்ப சிறப்புங்க. அதாவது சூரியனுடைய நட்சத்திரமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா, உடைபட்ட நட்சத்திரமாக சொல்லுவோம். அதெல்லாம் சில விஷயங்கள் இருக்குது ஜோதிடத்தில். அப்போ இந்த உடைபட்ட நட்சத்திரங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கிருத்திகை, உத்திர நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், ரெண்டு ராசியில் வரக்கூடிய அமைப்புக்கு பெயர் தான் நம்ம சொல்லக்கூடிய இது உடைபட்ட நட்சத்திரம் அப்படிங்கிறது. அப்போ நம்மளுடைய உடைபட்ட நட்சத்திரத்தில் இந்த சூரிய நட்சத்திரத்தில் பிறந்து நல்ல ஆளுமைத்தன்மையாக இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம வழிபாடு எடுத்துக்கணும். அப்போ இன்னைக்கு கண்டிப்பாக சிவன் நல்ல பிரதிஷ்டை பெற்ற உங்களுக்கு தெரிஞ்ச கோயிலாக இருக்கட்டும், அருகில் உள்ள சிவன் ஆலயமாக இருக்கட்டும், ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு இடுங்க. ஏன்னா முதல் வாரத்தில் பிறக்கக்கூடியதுன்னு சொன்னேன். அந்த சிறப்பில் என்னென்னா, கோதுமை ஒரு கைப்பிடிங்க, ஒரு நல்ல தீபம், அழகாக சிகப்பு கலர் மலர், எப்படி செம்பருத்தி, செவ்வரளி, இது மாதிரி சிவன் கோயிலில் சந்திரன் சூரியன் அப்படின்ட்டு சிவனை பார்த்து மேற்க பார்த்து தனி பிரகாரமாக இருக்கும். அங்கே போயிட்டு உங்களுடைய பிரார்த்தனை, உங்களுடைய பிரச்சனையை அங்கே சொல்லுங்கள். யார்கிட்ட? சூரிய பகவான்கிட்ட. நான் இந்த கஷ்டப்பட்டுட்ருக்கேன், நல்லா வரணும், எங்கள் வீட்டில் என்னை மதிக்கணும், எனக்கு நிறைய விஷயங்களை கொடுக்கணும், ஒரு தலைமைத்துவத்தை கூட எல்லாரும் கேவலமாக பார்க்குறாங்க, எல்லா விஷயத்தையும் போராடுறதா இருக்குது, இதுக்கெல்லாம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் இறைவனிடம் மனதார வேண்டிக்கோங்க. சிறப்பாக இருக்கும். நாளை சந்திப்போம்.